தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உயிர்த்த பின்பு முதல் வாரத்திலே நாம் இறை இரக்கத்தின் ஞாயிறாக கொண்டாடினோம். இரண்டாவது வாரத்திலே நாம் எம்மாவுஸ் சீடர்களோடு தம்முடைய உறவை அவர் தம்மை வெளிப்படுத்தியதை நாம் சிந்தித்தோம். மூன்றாவது வாரத்தில் கடந்த வாரம் நாம் நல்ல ஆயன் நானே, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி கொடுக்கின்றன, நானும் அவற்றை அறிவேன் என்று தேவ அழைத்தலை நாம் நினைவு கூர்ந்தோம். நாளைய தினம் நாம் நினைவு கூறுகின்ற பொழுது நம் ஆண்டவர் அனைவருக்கும் முதன்மையான பணி இறைவார்த்தை பணி என்பதை எடுத்து காட்டுகின்றார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள இறை வாக்கியங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து, தம்முடைய அன்பு மக்களை பார்த்து, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இல்லத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பந்தி மேற்பார்வையாளருக்கு பணி செய்ய நற்சான்று பெற்றவர் ஒருவர் போதும். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு பந்தி மேற்பார்வையாளருக்கு பணி செய்ய நற்சான்று பெற்றவரும் தூய ஆவியின் கொடையை பெற்றவருமாக, தூய ஆவியின் வல்லமையை அருளும் வல்லமையையும் ஞானமும் பெற்ற மனிதர்களாக ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே 7 பேரை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். பந்தி மேற்பார்வையாளருக்கு ஏன் தூய ஆவி பெற்ற மனிதரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கலாம். இது சாதாரண திருமண வீட்டிலோ மற்ற உறவுகள் நடத்துகின்ற இல்லறத்திலோ மற்ற இடங்களிலோ நடக்கின்ற புதுமனை புகுவிழாவிலோ நடக்கின்ற ஒரு விருந்தல்ல. அத்தகைய விருந்திற்கு தூய ஆவி கொண்டவர்கள் யாரும் அங்கு தேவையில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு இங்கு என்ன சொல்லுகின்றார் என்றால் ஏன் அந்த தூய ஆவியை பெற்ற மனிதரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஏனென்றால் அங்கு நடப்பது பந்தி பிரச்சனை அல்ல, சாப்பாட்டு பிரச்சனை அல்ல. மாறாக ஒரு இனத்தினுடைய மொழியும் ஒரு இனமும் சேர்ந்து பல மொழிகளில் பேசுவரும் பல இனத்தை சேர்ந்தவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில், இந்த காலகட்டங்களில், இந்த உலகத்தில் வாழ்வு நிலையில் ஏற்பட்ட பிளவுகளை, தங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்பட்ட பிளவுகளை ஆண்டவரின் வார்த்தையை கற்பிக்கும் முக்கிய பணியை பின்னுக்கு முன் தள்ளிவிட்டு பிளவுகள் பாதையில் செல்லும் மனிதர்களால் ஏற்படும் இறையாட்சி பணியை கட்டி எழுப்புவதற்காக தான் ஆண்டவர் இயேசு பந்தி மேற்பார்வையாளருக்கு தூய ஆவியின் கொடைகள் பெற்றிருக்க வேண்டும், தூய ஆவியினுடைய ஞானம் பெற்றிருக்க வேண்டும் என்று தெல்ல தெளிவாக ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். இறை வார்த்தை பணி செய்ய அழைக்கப்படும் பலர் அதற்கு முக்கியத்துவம் தராமல் பல வகைப்பட்ட பணிகளுக்கும் பதவிக்கும் பணத்திற்கும் முன்னுரிமை கொடுக்கின்ற இந்த சமுதாயத்தில் என் அன்பு சகோதரனே சகோதரிய, இறை வார்த்தையை வாசிக்க, இறை வார்த்தைக்கு செவி கொடுக்க, இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மக்கள், அவர்களுடைய இதயங்கள் எப்படி மாறி போகின்றன? பணம், பதவி, பட்டம், அழகு, அந்தஸ்து, இந்த நிலையில் அவர்கள் தங்களுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்கின்றார்கள். அதற்காக தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தி வழியாக நான் என்னுடைய தந்தையிடம் சொல்லுகின்றேன், உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்கின்றேன், அவர் தூய ஆவியானவரை அனுப்புவார், அந்த தூய ஆவியானவரால்
இந்த உலகத்திலே நடைபெறுகின்ற மொழி, இனம், இவைகளுக்கு இடையிலே நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு தூய ஆவி கொண்ட மனிதர்கள் தான் தீர்த்து வைக்க முடியும். அதனால் தான் பந்தியில் வேலை செய்ய புரிகின்ற மனிதர்களுக்கு தூய ஆவியின் கொடையும் நாணமும் வேண்டும் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய இல்லமாக இல்லாமல் தடுக்கி விழும் இடர்கல்லாக மாறுகின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. என்ன அந்த தடுக்கி விழும் இடர்கள்? நாம் நம்முடைய சிந்தனைகளை பாவ கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றோமே, அதுதான் அந்த தடுக்கி விழும் கற்கள். நாம் நம்முடைய சிந்தனைகளை பணத்தின் மீது செலுத்துகின்றோமே, அதுதான் அந்த தடுக்கி விழும் கற்கள். நாம் நம்முடைய சிந்தனைகளை மற்றவர்களின் பெயரை கெடுக்க பயன்படுத்துகின்றோமே, அதுதான் அந்த சிந்தையின் தடுக்கி விழும் தடை கற்களாக இருக்கின்றது. எப்பொழுதெல்லாம் ஒரு மொழியையும் ஒரு மதத்தையும் ஒரு இனத்தையும் கொண்டு அழிக்க நினைக்கின்றோமோ, அது எல்லாம் நாம் தடுக்கி விழுகின்ற கற்களாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு அதற்கு தான் சொல்லுகின்றார். இன்றைய நற்செய்தி வழியாக, நான் தந்தையிடம் செல்லுகின்றேன், அங்கு உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்துவிட்டு நான் உங்களை அழைத்து செல்கின்றேன் என்று சொல்லுகின்றார். என் தந்தையின் இல்லத்தில் நிறைய உறவிடங்கள் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். ஜெபிப்போமா? என் அன்பு தெய்வமே இயேசு சாமி, இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என்னுள்ளம் மகிழ்வு கொண்டது, அது எழிசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என்னுள்ளம் மகிழ்வு கொண்டது, அது எழிசையில் பாடுகின்றது. நான் மீட்பளிக்கும் மகிழ்வு கொண்டேன், வான் வீட்டவரின் அழைப்பை கேட்டேன், பெற்ற பெரும் வாழ்வை பகிர்ந்து கொள்கவென்று பேசியவர் அனுப்பி வைத்தார், தம் ஆவிதரும் உயிரை தந்தார். ஆமாண்டவரே, இந்த இயேசு என்னும் நாமம் நாங்கள் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் தன்னுடைய உயிரை கொடுத்து எங்களை வாழ்விக்கின்ற அந்த இயேசுவின் நாமம், இன்றும் எங்களை வாழ்வித்து கொண்டிருக்கின்ற அந்த இயேசுவின் நாமம், எங்களை அறியாமல் நாங்கள் தவறிழைக்கின்ற பொழுது, எங்களை அறியாமல் நாங்கள் மற்றவர்களுக்கு தீங்கிழைக்கின்ற பொழுது, அந்த இயேசுவின் நாமம் எங்களை பாதுகாக்கின்றது. அந்த இயேசுவினுடைய நாமம் தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை பாதுகாக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ இன்றைய தினம் உலகம் முழுவதுமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போரிலே கடவுளால் படைக்கப்பட்ட, தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் ஆண்டவரை உயிரோடு மடிகின்றார்கள். ஒரு சிலர் செய்கின்ற தவறுக்காக அந்த மக்களினம் அழிக்கப்படுகின்றன. அந்த ஒரு சில மனதின் உள்ளங்களிலே நேர் தூய ஆவியானவரால் நிரப்பி இந்த சண்டை முழுவதுமாக நிறுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றலை நிறைவாக பொழிந்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே, ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.